தமிழர்களோட பெருமை தஞ்சை பெரிய கோயில். விடை தெரியாத புதிர்கள் நிறைய இருக்கு. ஆனா தீவிரமா தேடுனா எதுக்கா இருந்தாலும் ஒரு பதில் கிடைக்கும். ஆனா இந்த உலகமே தேடியும் முழுசா தீராத ஒரு புதிர் அப்படின்னா அது தமிழர்களோட அடையாளமான தஞ்சை பெரிய கோயில் மட்டும்தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு கூட இப்படி ஒரு கோயில் யாராலையும் கட்ட முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா 1000 வருடங்களுக்கு முன்னாடியே ராஜராஜ சோழன் இந்த கோவிலை வெறும் 6 வருஷத்துல கட்டி இருக்காரு. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? தஞ்சாவூருக்கு பக்கத்துல மலைகளே இல்லாதப்ப பெரிய பெரிய பாறைகளை கற்களை வச்சு கோயிலை எப்படி கட்டியிருப்பாங்க. இந்த கற்கள் எல்லாம் சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லப்படுது. போக்குவரத்து வசதி இல்லாதப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியம் நினைச்சு பார்க்கவே அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. எஸ், அங்கதான் நம்மளுடைய தமிழர்கள் நிற்கிறாங்க. ஆனா அதை அன்னைக்கு சாத்தியப்படுத்தி நம்முடைய தமிழர்கள் உலகத்துக்கே முன்னுதாரணமா இருக்காங்க. அதோட பாறைகளை உடைக்கிறதுக்காக பாறையில குறிப்பிட்ட இடைவெளியில துளைகள் போட்டு அதுல மரக்குச்சிகளை சொருகி அதுல தண்ணி ஊத்தி கற்களை உடைச்சிருக்காங்க. அப்படி செய்யும் போது தண்ணியால ஊறின மரம் உப்பி அதன் மூலமா பாறை உடையும். எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி இந்த கோயில் கட்டுறதுல மக்களோட பங்கு இருந்திருக்கு. அப்படி கோயிலுக்கு உதவி செஞ்ச எல்லா மக்களோட பெயரையும் தன்னோட பெயரோட சேர்த்து கல்வெட்டுகள்ல பொறிச்சு வச்ச ராஜராஜ சோழனுக்கு உண்மையிலேயே பெரிய மனசுதான் இருந்திருக்கும். இன்னைக்கு மக்களோட பணத்துல கட்டப்படக்கூடிய பல கட்டிடங்கள் யாரோட பேர்ல இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். இந்த தஞ்சை பெரிய கோயில் பத்தின எவ்வளவோ சிறப்புகள் இருந்தாலும் பல காலமா நிறைய கட்டுக்கதைகள் சொல்லப்பட்டுட்டு வருது. சில நூற்றாண்டுகள் முன்னாடி வரைக்கும் இந்த கோயில் கட்டுனது மனுஷனே இல்ல, பூதங்கள் தான் கட்டுச்சு அப்படின்னு கதைகள் சொன்னாங்க. கோவிலோட நிழல் தரையிலேயே விழாது அப்படிங்கறதோ இன்னொரு கதை. கோபுரத்து மேல இருக்கக்கூடிய 80 டன் எடையுள்ள பெரிய கல் ஒரே பாறையால ஆனதுன்னு சொல்றதும் கதை தான். அது பல கற்கள் சேர்ந்த அமைப்பு தான் அப்படின்னு ரொம்ப நுணுக்கமா ஆய்வு பண்ணின ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோவில் பத்தி அரை நூற்றாண்டா ஆய்வு பண்ணினவங்க கூட இதோட முழு விவரங்களை தெரிஞ்சுக்க முடியல அப்படிங்கறதான். அப்ப எந்த அளவுக்கு நம்ம ராஜராஜ சோழன் யோசிச்சு இந்த கோயில் கட்டி இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. இப்படி இன்னும் ஏகப்பட்ட சிறப்புகள் தஞ்சை பெரிய கோயிலுக்கு இருக்கு. இவ்வளோ இருந்தும் ஏன் இது உலக அதிசயமா மாறல அப்படிங்கக்கூடிய கேள்வி நம்மள பலருக்கும் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்க்கறதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் தமிழர்களோட பெருமையை பறைசாற்றும் விதமா உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுவீங்க.